ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் மாங்காய், முள்ளங்கி, கேரட் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். வீடே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அதுவும் முள்ளங்கி நம்ம சேர்த்து வச்சுருக்கறனால முள்ளங்கி வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் சாம்பார் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே தண்ணி அளவுகள்லாம் சேர்த்துக்கோங்க. 2 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. பருப்பை நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா 3 விசில் மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் பாத்திரத்தில் சேர்த்து தான் வேக வைக்க போகிறேங்க. பருப்பு எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ பருப்பு கூடவே 7 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்க்கும்போது சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பருப்பு தண்ணியும் நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்குங்க. பருப்பு நம்மளுக்கு ரொம்ப பொங்கி வராது. அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறதுங்க. நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா மிதமான தீயில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். துவரம்பருப்பு நல்லா வேகட்டுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆச்சுங்க. துவரம்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ பருப்பை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. இனி நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்புங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 30 அளவுக்கு 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளினால் 2 தக்காளி எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் கேரட், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கத்தரிக்காய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாங்க. இப்போ காய்களை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே காயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம துவரம்பருப்பு எடுத்த கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. மாங்காய் 4 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது கொஞ்சம் புளிப்பில்லாத மாங்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. மாங்காயை நம்ம வதக்கும் போதே சேர்த்துட்டோன்னா குழஞ்சி போயிடுங்க. இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டோன்னா அப்படியே இருக்கும், குழையாது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் மிதமான தீயில் வச்சு காய்கறிகளை வேக வச்சுக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காய் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குதுங்க. காய் வேகும்போதே நம்ம புளித்தண்ணி சேர்த்துட்டோன்னா காய் சீக்கிரம் வேகாதுங்க. அதனால் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துட்டோன்னா நல்லா காயும் வெந்திருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நான் எடுத்திருக்கேங்க. 3/4 கப் அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்திருக்கேங்க. இப்போ புளிக்கரைசலை சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்திருக்க மாங்காய் புளிப்பு கம்மியாக இருக்கிறனால நான் புளியோட அளவை அதிகமாக எடுத்திருக்கேங்க. நீங்கள் எடுத்திருக்க மாங்காய் புளிப்பு அதிகமாக இருக்குன்னா புளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ புளிக்கரைச்சலோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சுங்க. நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க துவரம் பருப்பை சேர்த்துக்கலாங்க. துவரம் பருப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாங்க. உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குதுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. பருப்பு சேர்த்துருக்கறனால ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. டேஸ்டியான சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. சாம்பார் நமக்கு இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டிப்படும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பரான சாம்பார் நீங்களும் செஞ்சிடலாம். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது தாங்க. சூடான சாதத்தில் நல்லா நெய் ஊற்றி இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டா சாம்பார் தான் கேட்பாங்க, மற்றபடி ரசம்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, பணியாரம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்த சாம்பார் வச்சு நம்ம சாப்பிட்லாம். காலையில் ஒரு நேரம் நம்ம வச்சுட்டோன்னாலும் 2 வேளைக்கும் இதே கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அந்த அளவுக்கு இந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.